ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஈர்ப்பு விதியில் நிறைய சயின்டிஸ்ட்டு, தத்துவ அறிஞர்கள், அதுக்கப்புறம் இந்த புக்கை சீக்ரெட் அப்படிங்கிற புக்கு எழுதினவங்க, இவங்கெல்லாம் லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. சில பேர் கேட்காம இருந்திருப்பீங்க. சரி, அப்போ அவங்கெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போது ரியலாக இந்த இக்காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கவங்க, சக்ஸஸ் அடைஞ்சவங்க, மிகப்பெரிய ஆளுங்களாக இருக்கக்கூடிய கிரிக்கெட் பிளேயர் தோனி, ரோஹித் சர்மா, ரொனால்டு, ஃபுட்பால் பிளேயர், இந்த மாதிரி இருக்கிறவங்க, ஆக்டர்ஸ் ரஜினி, கமல், இவங்க எல்லாமே, தனுஷ், இவங்க எல்லாமே ஈர்ப்பு விதியை பற்றி என்ன சொல்கிறாங்க, தாட் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் தாட்டு, லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி சுவாரஸ்யமே இல்லாமல் போயிட்டுருக்கு. இது என்னது, இது போர் அடிக்குது அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். ஆனால் ரொம்ப பேர் இப்போ சக்ஸஸாக இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே இதை பற்றி வெளியே எதுவும் பேசல. எண்ணம்னா இப்படி தான் இருக்கணும், தாட்னா இப்படி தான் நினைக்கணும், இப்படி தான் பண்ணணும், பாசிட்டிவாக இரு, நெகட்டிவாக இருக்காது, இப்படின்லாம் எதுவும் பேசல. அவங்க பாட்டுக்கு நம்ம சொல்கிற விஷயங்களை அவங்க மனசில் அவங்க ஏற்றிக்கிட்டு அதை பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம வெளியில் என்னதான் கற்றுனாலும் யாரும் இதை பற்றி பெருசாக பேசுகிறதும் இல்லை, எடுத்துக்கிறதும் இல்லை. ஏன்னா இந்த தாட்டு பவர் இதெல்லாம் ஏகப்பட்ட பவர் இருக்குது. இதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இதுக்குள்ளே உள்ளடக்கியிருக்கு. கற்பனைனா என்ன, தாட்னா என்ன, பாசிட்டிவ்னா என்ன, நெகட்டிவ்னா என்ன, நீங்கள் எப்படி இருக்கணும், அதுக்கான ப்ரூஃப் இதுக்கு முன்னாடி எப்படி மக்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்குது. சரியா? ஸோ அதை பற்றி இந்த டீட்டெயிலாக பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். முக்கியமாக லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா ஒரே ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களோட பர்மிஷனோட நம்ம சேனலில் போடலாம். ஓகே. ஸோ இப்போ நிறைய பேர் இக்காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பிளேயர்ஸோ ஆக்டர்ஸோ ஈர்ப்பு விதி பற்றியோ தாட்டை பற்றியோ நிறைய விதமாக பேசுகிறாங்க. சரியா? ஒவ்வொருத்தரை பற்றியும் பேசலாம். இப்போது தோனி கிரிக்கெட் பிளேயரில் அவர் தான் காட். அதாவது தோக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு, ஒரு கேமை கூட நம்ம இம்மிடியட்டாக அதை ஜெயிக்கிற அளவுக்கு கொண்டு போய் அந்த மேட்சை ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு பெரிய ஆளாக இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க தாட்டை பற்றி, அவங்க எப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் அவங்கள இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி எமோஷன்ஸாக கட்டுப்படுத்துவீங்க, கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வருவீங்க, உங்கள் மைண்ட் எப்படி கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வருவீங்க ஆஸ் எ பிளேயராக இருக்கும் போது. ஏன்னா அவர் தான் கேப்டன். அப்போது எல்லாரும் பண்ணக்கூடிய தப்புக்கும் சரி, தப்புக்கும் சரி, சரியான விஷயத்துக்கும் சரி அவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி இது பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு, நான் எப்போவுமே மைண்டை அமைதியாக வச்சுப்பேன். என்னோட கண்ட்ரோலுக்குள்ளே தான் என் மைண்ட் இருக்கும். நான் ரொம்ப அமைதியாகவும் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுனால எனக்கு என்ன அடுத்தது பண்ணணும், என்ன பண்ணணும் அடுத்து அப்படிங்கிறது எனக்கு தெரியும். யார் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். யாரை என்ன பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். அதனால் என்னோட மைண்டை நான் எப்போவுமே கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வருவேன். எப்போவுமே ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போக மாட்டேன், அமைதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு தாட்டை பற்றி, அதாவது எண்ணத்தை பற்றி, பாசிட்டிவ்னஸ் பற்றியும் எந்த அளவுக்கு ஒரு புரிதல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரொனால்டு. ஸோ இவரும் அதே மாதிரி தான். இவர் கிரிக்கெட்டில் டான் அப்படின்னா அவங்க ஃபுட்பாலில் டான். எந்த ஒரு மேட்சையுமே ஜெயிக்க வைக்கிறதும், அந்த மேட்ச்சில் அதிக அளவு கோலை போடுறதும் இந்த ரொனால்டு தான். சரியா? அவங்க தாட்டை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் சின்ன வயசுலேருந்து நான் ஃபுட்பாலில் பெரிய ஆளாகணும், என்னால் மேட்சை ஜெயிக்க வைக்கணும், அதிகப்படியான கோலை போடணும் அப்படின்னு இமேஜின் பண்ணுவேன், விசுவலைஸ் பண்ணுவேன். இது விசுவலைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எப்போவுமே பாசிட்டிவாக இருப்பேன். என்னோட ஆப்போனன்ட் பார்ட்டி இல்லை எனக்கு கூட ப்ளே பண்ணுறவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாலோ நான் அதை பற்றி பெருசாக எடுத்துக்க மாட்டேன். நான் எப்படி அதை ஜெயிக்கணும், அதை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத அதை பற்றி மட்டும்தான் யோசிப்பேன். மைண்டுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா. தோனிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூப்பரான பிளேயர் அப்படின்னு பார்த்தா ரோஹித் சர்மான்னு சொல்லலாம்.
ஸோ இவருக்கு தனியாக ஃபேன் பேஸே இருக்குது. இவர் ஆட் ஷூட்லேயுமே வந்துட்டு அதிகமாக நடிக்கிறாரு, தனியான ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் எப்போவுமே நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிப்பேன். மைண்டுக்கு வந்துட்டு அவ்வளோ பவர் இருக்குது, தாட்டுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது. நம்ம என்ன இமேஜின் பண்ணுறோமோ, என்ன விசுவலைஸ் பண்ணுறோமோ அது அப்படியே நடக்கும். நான் ஒரு ஸ்டேடியத்தில் கால் வைக்கும் போதோ, ஒரு பிளேயர் நான் வந்து ஒரு ப்ளே பண்ணும் போதோ, நான் இன்னைக்கு ஜெயிக்கணும், இந்த அளவுக்கு ரன் அடிக்கணும், நான் ஜெயிக்கிறத பற்றி மட்டும்தான் நினைப்பேன், அதை விசுவலைஸ் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது, விசுவலைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி லைஃப்பில் இக்காலத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே தாட்டை பற்றி ரொம்ப புரிஞ்சு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன, ஈர்ப்பு விதினா என்ன அப்படின்னு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் தாட், எண்ணம்னா என்ன, விசுவலைசேஷன், கற்பனை பண்ணி பார்க்குறதுனா என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவங்க லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பீப்புளாக இருக்காங்க. இதையும் தாண்டி ஆக்டர்ஸ்லாம் என்ன நடக்கிறாங்க அப்படின்னா, ரஜினி இவரும் வந்து மிகப்பெரிய ஆக்டிங்கில் மிகப்பெரிய ஒரு ஆள். அவர் எண்ணம் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் உனக்கு நடக்கும். உன்னோட எண்ணம் நல்லா இருந்தால் நீ நல்லா இருப்ப. அவ்வளோதான், 2 வரியில முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி தனுஷா இருக்கட்டும், எண்ணம் போல் வாழ்க்கை. நீ என்ன யோசிக்கிறியோ, என்ன பண்ணுறியோ அதுதான் உன்னோட லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும், விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது எண்ணத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை வந்துட்டு அவங்க லைஃப்பில் பார்த்துருக்காங்க. அவங்களாம் ஈர்ப்பு விதியை பற்றி டீட்டெயிலாக பக்கமாக யூடியூப் சேனல்லையோ இல்லை படத்துலையோ வந்துட்டு சொல்லலை அப்படின்னாலும் அவங்க முழுமையாக லைஃப்பில் யூஸ் பண்ணுறாங்க. நாம் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணுறது, கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு சக்ஸஸ் எதுவும் பார்க்கல அப்படின்னா நம்ம உடனே அதை ட்ராப் பண்ணிவிட்டு இதெல்லாம் பொய், இதெல்லாம் ஏமாத்து, இதெல்லாம் டைம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுனா என்ன, 4 மெத்தட் எழுதுறது, நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 10 நாளைக்கு பாசிட்டிவாக இருக்கிறது, அப்புறம் புலம்புறது, அப்புறம் கஷ்டப்படுறது, இதுதான் யூஸ் பண்ணுறதா? இல்லை. கற்றுக்கணும் நம்ம மைண்டை எப்படி கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரது, நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் நாம் பாசிட்டிவாக தான் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கணும். மனுஷனோட லைஃப்பில் பாசிட்டிவ், நெகட்டிவ், ஏன் நெகட்டிவ்ங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதையும் தாண்டி நம்ம எப்படி ஒரு விஷயத்தை அணுகிறோம், எப்படி டீல் பண்ணுறோம், அதாவது கஷ்டத்துலேயும் நம்ம வந்து கீழே விழுவாமல் அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறோம்ல, அதுதான் கற்றுக்கிறது அப்படிங்கிறது. நம்ம வந்து எப்போவும், அதாவது இந்த ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷனில், ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனில் கூட ரொம்ப பாசிட்டிவாக நம்மளால் முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் பாசிட்டிவ்னஸ்ங்கிறது. இதை தான் கற்றுக்கிறது அப்படிங்கிறது. நீங்கள் 4 பக்கம் எழுதுறது, கண்டினியூஸாக 1 வாரம் 5 நாள் எழுதிட்டு உடனே நடக்கலை அப்படின்னு சொல்கிறது ஈர்ப்பு விதி கிடையாது. நாம் வந்துட்டு ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிவிட்டு அதை லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் கற்றுக்கிறது. சரியா? லேர்னிங் அப்படிங்கிறது. ஈர்ப்பு விதி ரொம்ப சிம்பிளாக கற்றுக்கலாம். பாசிட்டிவாக திங்க் பண்ணு, அது லைஃப்பில் கண்டினியூஸாக அப்படியே இரு, லைஃப்பில் நடக்கும். இவ்வளோ தான். உன்னோட நெகட்டிவாக திங்க் பண்ண, பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் நெகட்டிவாவது திங்க் பண்ணாமல் இரு. ரொம்ப சிம்பிள், முடிஞ்சு போச்சு. 2 ஸ்டேட்மெண்ட்டு தான். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களை தாண்டி எதுவுமே நடக்காது. உங்களால் நல்ல மாதிரி நினைக்கிற முடியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மோசமாக நினைக்காம இருங்க. மோசமான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது சார் அப்படின்னா, லைஃப்பில் அவங்க வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு இனிப்பான விஷயமே நடக்காது, கசப்பான விஷயமும் நடக்கும். அதுதான் லைஃபு. அதில் கசப்பானதை விட்டுட்டு நமக்கு இனிப்பான விஷயத்த மட்டும் டேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் லைஃப் ஹேண்டில் பண்ணுறதும் கூட. ஸோ இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் நிறைய சக்ஸஸை நீங்கள் பார்ப்பீங்க. சரியா? ரொம்ப நன்றி. வணக்கம்.